ஹாய் எவ்ரிவன். நான் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலாவும் நானும் என்னெல்லாம் அவங்க கூட நடந்தது அப்படின்ட்டு தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்டர் ஆகும்போதே வந்து அவங்க பேர் கலையரசி அப்படின்னு சொன்னாங்க. கழுத்தில் வந்து நிறைய ஜுவல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. மலையாளி மாதிரி சந்தனம் வச்சுருந்தாங்க. நான் வந்து ரெண்டெல்லாம் கேட்டுட்டு 5,000 வந்து மந்த்லி ரெண்ட்டு, அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 கொடுக்கணுன்னு சொன்னாங்க. என்கிட்ட வந்து 10,000 இல்லை, 5,000 8,000 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நான் போயிட்டு ஒரு பிஜி பார்த்தேன். பிஜி பார்த்துட்டு வந்து அவங்க மறுபடியும் வந்து இங்கேயே வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த்து தீபாவளி அப்போ வந்த உடனே என்னோடய தாலி தான் தொட்டு கும்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அப்போ என்னோடய தாலியை காணோம், கோல்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜான்வரி அப்போ பொங்கல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பயும் வந்து அதே மாதிரியே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஹாஸ்டல்லையுமே வந்து அலோட் கிடையாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்டல் எல்லாத்தையும் கழுவி நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம், எல்லாம் வெளியே தான் பார்த்துக்கணும், இதுதான் வந்து ஹாஸ்டல் ரூல்ஸ். உள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் வந்து லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்ற ஹாஸ்டலில் அது ஃபுட் மட்டும் கொடுப்பாங்க. இவங்களோட இஷ்டத்துக்கு இவங்க பண்ணாங்க. அந்த ஹாஸ்டல் ஓனர் பேரும் பார்த்திங்கன்னா வந்து கலையரசி தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து கலையரசின்னு சொன்னதுனால அட் லாஸ்ட் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஹாஸ்டலே வந்து இவங்க இப்போ வாங்கிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து முஸ்லீமோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, இவங்களுக்கு முஸ்லீமில் வந்து 4 சன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹாஸ்டல் பேர் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஷா ஹாஸ்டல், நுங்கம்பாக்கம். ஓகே, இதுதான் வந்து நடந்தது. ஃபஸ்ட்டு தீபாவளி, அடுத்தது பொங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து செமஸ்டர் நடந்துகிட்டு இருந்தது. செமஸ்டர் அப்போது எக்ஸாம் அப்போ தான் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு கான்சென்ட்ரேட்டே பண்ண விடாமல் எனக்கு ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க. நான் இருந்த ரூமுக்கு பின்னாடி ரூமில் வந்து ஒருத்தர் இறந்து போனார். அவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதே சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்டலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரிலீஸ் ஆகி வந்தவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க அப்படியே அந்த கோவத்தோடு வந்தாங்க. கலையரசி அவங்கள விட நாக்கு கொப்பம் வச்சிந்தி அவங்களோடைய அக்கா இவங்க, ஐ திங்க் ஸோ. அவங்க வந்ததுலேருந்து தான் வந்து செம்ம அட்டகாசம். அப்படியே ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அடைச்சி வச்ச மாதிரி மந்திரம்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த இடம்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட ரூமு எல்லாமே. எனக்கு வாய் பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை, எதுவுமே என்னால் ரிப்ளையே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு போய் மஞ்சிமா மோகன் அவங்க இதில் அடைச்சிது, அன்பில் பாதை அதில். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஷி கேம் அட் கேமியோ கம்பெனி. அதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஏர்ன் பண்ணவே மாட்டாரு, அம்மாவும் அவங்க அப்பாவும் மட்டும்தான் ஏர்ன் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்க 2 பேருமே நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, ஒரே ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, தங்கச்சி வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சன் இருக்காங்க, சன் பேர் வந்து ஜஷ்வந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த வாட்டி வந்து அவங்க ஏதோ ஒரு ரூடாக அவ்வளோவா பிஹேவ் பண்ணல. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருந்துனே இருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது மஞ்சிமா மோகனா இல்லை பிரக்யா மார்ட்டினா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு எண்ணம், அம்மாவோட சிஐடிஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியுமே, அவங்கெல்லாம் வந்து கொஷின் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ கொடுத்த ஜுவல்ஸ் எல்லாம் என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொன்ன மாதிரியே சீக்ரெட் கோர்ட் வந்து நடந்துட்டுருக்கு, சீக்ரெட் கோர்ட் கேஸ். அதில் தான் இவங்க மாட்டுவாங்க, கண்டிப்பாக மாட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தினகர், அப்புறம் வந்து அவங்களோட தங்கச்சிலாம் இருக்காங்க பார்த்திங்களா, இளவரசி, விவேக், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசெட் மட்டும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க. இதில் வந்து என்ன உள்குத்து இவங்களுக்குள்ளே நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, யார் கெட்டவங்க யார் நல்லவங்க அப்படின்லாம்.